நீ எழுந்து நில். இது உன் வாழ்க்கை என் நண்பனே, அதனால் நீ எழுந்திரு. இது உன் வாழ்க்கை என் நண்பா, அதனால் நீ தொடர்ந்து செல். இது உன் வாழ்க்கை என் நண்பா, அதனால் நீ ஒருபோதும் கைவிடாதே. இது உன் வாழ்க்கை என் நண்பா, நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த வருஷம் நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அதுக்கு கொடுக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி புகார் செய்வதை நான் நிறுத்தும் ஆண்டு இது. இந்த வருஷம் நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். இந்த வருடம் நான் என் பேச்சுவார்த்தைக்கு மாறான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். இந்த வருடம் நான் அதை என் தலையில் பார்த்தால் அதை என் கையில் வைத்திருக்க முடியும். நான் உங்களுக்குச் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் சரணடைந்து சரி 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 என்று சொல்லும் வரை வாழ்க்கை உங்களை கத்தும். நான் ஒத்துழைக்கிறேன், சரி, நான் கற்றுக்கொள்கிறேன், சரி. எனவே அது கடினமாக இருந்தால் அதை கடினமாகச் செய்யுங்கள். கடந்த வருடம் நீங்கள் அதை எப்படி கடக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. கடந்த வருடம் நீங்கள் எப்படி உங்கள் 2 கால்களில் நிற்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. கடந்த வருடம் நீங்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தீர்கள், ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எப்படியோ நீங்கள் இன்று இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. இனிமேல் உன்னால் அதை தாங்க முடியாது. என் குரலை கேட்க முடியுமா? நீ இருக்கும் இடத்திலேயே சோர்வாக இருக்கிறாயா? உன் இலக்குகளை தாக்காமல் சோர்வாக இருக்கிறாயா? குறிவைக்காமல், வேண்டுமென்றே, உறுதியுடன், நிலையாக இருப்பதா? என் குரலை கேட்க முடியுமா என்பதில் நீ இப்போதே கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் போதுமான அளவு துணிச்சலானவரா? உங்கள் நம்பிக்கை உங்களை நீங்களே ஆபத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு மூர்க்கத்தனமாக இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். செயல்முறையை முடிக்கவும். வாழ்க்கையின் சவால்களை நீங்கள் கடந்து செல்லும்போது, அதை பார்த்து, உங்களுக்கு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அதிலிருந்து ஓடிவிடாமல் இருப்பது மதிப்புக்குரியது. அதை நோக்கி அடி எடுத்து வைக்கவும். பெரும்பாலான மக்கள் செய்வது போல அதை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். பாருங்க, பெரும்பாலான மக்கள் இதை எளிதாக விரும்புகிறார்கள். பாருங்க, சீக்கிரமா வந்துடுங்க, சீக்கிரமா போய் பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து, அதன் சிரமங்களை சமாளிக்கும் போது, கையில் இருக்கும் கடினமான விஷயங்களை கையாளும் போது, நீங்கள் எடுக்க விரும்பாத கடினமான முடிவுகளை இப்போதே எடுக்கும்போது, நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது. ஆனால் நீங்கள் செல்ல விரும்பும் இடத்தை அடைய, நீங்கள் புரட்ட வேண்டிய வளையங்களில் இதுவும் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்துவதை நிறுத்துங்கள். சாதாரணத்தன்மையை தேர்ந்தெடுப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருங்கள். நீங்கள் இப்போது இருப்பதை விட சிறப்பாக இருங்கள். மற்ற அனைவரும் நாளை வரை எல்லாவற்றையும் தள்ளி வைக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அல்ல. இன்று நீங்கள் சிறப்பாக இருக்க தேர்வு செய்யப் போகிறீர்கள். இந்த வருடம் வரவிருக்கும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் கடந்து செல்லப் போகிறீர்கள். நீங்கள் சோர்வடையும் வரை, உங்களிடம் இனி எதுவும் இல்லை என்று உணரும் வரை நீங்கள் அரைப்பீர்கள். பின்னர் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாகச் சாதிக்க நீங்கள் தகுதியானவர் என்பதால் இன்னும் அதிகமாக அரைப்பீர்கள். நீ அடிக்கப்பட்டாய், உன்னை அடித்து நொறுக்கியாய், உன்னை காட்டிக் கொடுத்தாய், உன்னை பொய் சொல்லிவிட்டாய். திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் இது. வாழ்க்கை பல வருடங்களுக்கு முன்பு உங்கள் வாயில் இடித்தது, ஆனால் நீங்கள் இன்னும் திருப்பி அடிக்கவில்லை. நீங்கள் உறுதியுடன் பதிலடி கொடுத்தீர்கள். நீங்கள் கவனம் செலுத்தி பதிலடி கொடுத்தீர்கள். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது திருப்பி அடிப்பீர்கள். நீங்கள் மீள்தன்மையுடன் பதிலடி கொடுத்தீர்கள். எதிர்காலம் தெரியவில்லை, ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால், உங்கள் வழியில் வரக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், அனைத்தையும் கொடுங்கள் அல்லது எதையும் கொடுங்கள். ஆனால் தவறுகள் நம்மையெல்லாம் வெற்றியாளர்களாக மாற்றுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஒவ்வொரு நாளும் ஏற்படும் மனநிலை. உங்க கதை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சாக்குப்போக்கு சொல்லாத மனப்பான்மையை